ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஆடி ஆடி பதிகத்தோட பதவுரை திவ்யார்த்த தீபிகையிலேருந்து ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி எழுதினதை வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது பாசுரத்துல இருந்து அன்வைக்கணும். நிறைய ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களோட ரெஃபரன்ஸ் வருது. நம்மள ஈட்டு படிக்க படிக்க நம்மளுக்கே அழுக வருதுனாக்கா ஏன் திருத்தாயார் அழமாட்டா அப்படின்னு நடுவுல ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் நம்பிள்ளை. இவ பராங்குஷ நாயகியோட அவ படுற பாடு தாயார் பார்த்து தாயார் அவ்வளவு அழறா, அவ்வளவு கதறா, அவ்வளவு எம்பெருமான தாயார். இது எல்லாருமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம திருத்தாயாரும் நம்மாழ்வார் தான், பராங்குஷ நாயகியும் நம்மாழ்வார் தான் இல்லையா? இப்போ ஆஹ் நோட்ட நோன்பு இல்லைன்னுலாம் பார்க்க போறோம் நம்ம. இனிமே ஆண்டாலும் நோன்பு நோக்கிறா இல்லையா? திருப்பாவேன் நோன்பு நோக்கிறா. அதுல பாத்தீங்கன்னாக்கா கோபிகை எல்லாம் கண்ணன் மாதிரியே ஆயிடுறா இல்லையா? அந்த மாதிரி நம்மாழ்வார் பாத்தீங்கன்னாக்க இத்தனை உருவம் அவர் கொண்டா கூட அவரோட எம்பெருமானோட விசேஷத்தை அனுபவிக்க அது போராது அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர்கள்லாம். இதுல என்ன சொல்றா? தகவுடையவனே என்னும் இன்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனதக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி நின்று உள்ளுளே. ஃபர்ஸ்ட் ரொம்ப திட்டிடுறா, அப்புறம் பின்னும் மிக விரும்பும் பிரான்னு வேற கூப்பிட்டுடுறா. என்ன சொல்றான்னு பாக்கலாம். உள்ளம் தன் நெஞ்சு உக அழியுமாறு உருகி நீர்பண்டமாகி உள்ளுளே நின்று தன்னில் தான் நின்று தகவுடையவனே என்னும் தயவு குறைவற்றவனே என்னும். யாரு? பராங்குஷ நாயகியோட திருத்தாயார், விச் இஸ் நம்மாழ்வாரை தான் தாயார் இதுல சொல்றா பாவனையில. தகவுடையவனே என்னும் தயவுன்ற குவாலிட்டியே எம்பெருமானுக்கு இல்லைன்னு வழி சாட்டிடுறா. ஆனா பொறுமா நீழ்படையில யோசிச்சு பாருங்கோ, தயாதேவியே நீதான் தயையோட பாத்திரத்துக்கே ஒரு பதிகத்தை சமர்ப்பிச்சாச்சு எம்பெருமானுக்கு. இங்க ஆனா இன்னும் வரலன்றதுனால கோவம். தகவுடையவனே என்னும் பின்னும் மேலும் என்ன சொல்லிட்டா? மிக விரும்பும் மிகவும் குதூகலங்கொள்ள கொள்ளான் என்றால். ஏன்னாக்கா அது இந்த இடத்துல அதுக்குதான் கோபிகை ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். பாவனா பிரகரஷம் இருக்கிறபடி. பாவனா பிரகரஷம்னா கண்ணனாகவே கோபிகை எல்லாம் ஆயிடுவாளாம். ஒரு இதுல ஒரு கோபிகை யசோதையா ஆவாளாம், இன்னொரு கோபிகை கண்ணனா ஆவாளாம். பாபாவா நான் உன்னை உரல்ல கட்டி போடுறேன்னு ஒருத்தி சொல்லுவாளாம். திருப்பாவை நோம்பே அப்படிதான் ஆறுது இல்லையா? பாவனா பிரகரஷம்னா நம்மாழ்வார் நாயகி பாவம், பராங்குஷ நாயகி, நம்மாழ்வாரே திருத்தாயார், அப்போ எம்பெருமானாவுமே நம்மாழ்வார். அப்படி ஒரு பாவனா பிரகரஷத்துல எத்தனை கேரக்டர்ஸ் எடுக்க முடியுமோ அத்தனை கேரக்டர்ஸும். அதுல மிக விரும்பும் மிகவும் ரொம்ப குதூகலத்துக்கூடிய என்னன்னு சொல்றா? பிரான் என்றும். பிரான்னா நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். உபகாரகனே என்று சொல்கின்றாள். எனும் எனது அக உயிருக்கு அமுதே என்னும், எனது உள்ளு உயிருக்கு அமிர்தமே என்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகா சரித்திரங்கள். கீழ்ப்பாட்டில் என தவள வண்ணர் தகவுகளே என்று எம்பெருமானுடைய தயவில் குறையிருப்பதாக தாய் சொன்ன வார்த்தையை கேட்ட மகள் அங்க கூட விட்டு கொடுக்கறது இல்ல பாருங்க. நம்மாழ்வார் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இப்ப நம்ம ரொம்ப வருத்தத்திலயும் கஷ்டத்திலயும் இருந்தா வேற யாராவது நம்மளுக்கு பிடிச்சவால ஏதாவது சொன்னா கூட நம்ம அவ்வளவு தூரம் அதை கண்டுப்போமானா கண்டுக்க மாட்டோம். ஆனா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை அம்மாவை எப்படி வேணா திட்டலாம். இதே ஒரு தேர்ட் பர்சன் ஒரு அம்மா அவ அம்மாவை திட்டினாக்கா அந்த குழந்தை தாங்கவே தாங்கடா, என்னோட அம்மாவை சொல்லாதீங்கன்னு சொல்லும். அது ரொம்ப நன்னா சொல்லும். அந்த மாதிரி சொல்றான் இங்க. பராங்குஷ நாயகி வருத்தப்பட்டு இருக்கா. அந்த வார்த்தையை பொறாமல், என்ன தாய் சொன்ன வார்த்தையை பொறாமல் என் கொழுநனுக்கு தயவில்லை என்று சொல்லலாமோ? கடலில் நீர் வற்றி போயிற்று என்பாரும் உண்டு. கடலிலே நீரே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு வத்தினாலும் நீர் இருக்கும் கடல்ல இல்லையா? நம்முடைய பாவம் என்று நம்மை நோந்து கொள்ளலாமே, அல்லது அவருக்கு கருணை இல்லை என்று வாய் திறக்கலாமோ என்று சொன்னாலாக அதை அனுவர்த்திக்கிறாள் தாயார், திருத்தாயார் அப்படின்னு. தாயாரே பராங்குஷ நாயகி அதே அனுவர்த்திக்கிறார், அதே சொல்றாவோ அப்படின்னு. இதுல என்ன ஒரு சரித்திரம்னாக்க, அசோகவனத்தில் பிராட்டி யாத பிராக்ஞ கிருதஜ்ஞ சானுக்ரோச்ச ராகவ சத்ருத்தோ மிரனுக்ரோச்ச அப்படின்னாக்க என்றாள். என்னன்னா பெருமாளுக்கு
ஒரு நாளும் தயவில்லாமல் போகாது. என்னுடைய துர்பாகியத்தினால் இங்கனம் சங்கிக்க வேண்டியதாகிறது இத்தனை என்றாள். என்ன? மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் என்றும் மகத்து என்றும் உள்ளது அப்படின்ற அடியேனோட துஷ்கிருதம் துலப்பலங்கள் என்னன்னாக்கா, கிஞ்சித்தும் ஒண்ணு பண்ணிருக்கேன், ரொம்ப மகத்தா இன்னொன்னு ஒண்ணு பண்ணிருக்கேன். பிராட்டி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு பார்த்தா, கிஞ்சித் என்றால் சிறிது என்று பொருள், மகத் என்றால் பெரிது என்று பொருள். பிராட்டி தான் அசோகவனத்திற்கிடந்து துடிப்பதற்கு ஏது சிறிதாயும் பெரிதாயும் உள்ளது, பெரிதாயும் உள்ள 2 துஷ்கிருதங்கள் என்று அறுதியிட்டாள். எது சிறிது எது பெரிது என்று ஆராய வேண்டும். காட்டுக்கு புறப்படும் போது கூட வரவேண்டாம் என்று மறுத்த பெருமாள் விஷயத்திலே ராமஜாமாத்தரம் பிராப்தியா ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். பெருமாளை பார்த்த சொல்லிடுவா, நீயும் ஸ்திரீ வேஷம் தானே பூண்டுன்னு இருக்கன்னு, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு. எதனா இவளுக்கு கோபம், ராமர் வர வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு என்று பதற்றமாக பேசினது சிறிதான துஷ்கிருதம். ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய இது இங்க இந்த 2 சரித்திரம் தான். பெருமாள் கிட்ட அவ பண்ண அபச்சாரம், பட்டுண்ட அபச்சாரம் ரொம்ப சிறிது அப்படின்றா. இப்போ பெரிய அந்த மகத்து, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்தென்னும் மகத்து எங்கப்பட்டா? பெருமாள் மாயமான் பின்னே எழுந்தருளின போது மாரீச்சனது கள்ள கூக்குரல் கேட்டு இளைய பெருமாளை போகச் சொன்ன போது அவர் புறப்படாதே இருக்க அவர் விஷயமாக கடும் சொற்களை சொன்னது பெரிதான துஷ்கிருதம். என்ன கம்பாரிசன் இங்க? பகவத் அபச்சாரம் வர்சஸ் பாகவத அபச்சாரம். லக்ஷ்மணர் இளைய பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு அப்ராகிருதமான பாகவதன் இல்லையா? எப்பவுமே இறைப்பணிதான், எப்பவுமே எம்பெருமானோட கைங்கரியம் தான் அவர். பகவத் அபச்சாரத்திற்காட்டிலும் பாகவத அபச்சாரம் மிக கொடிதன்றோ? ஆக பாகவத அபச்சாரங்களின் பலனாக நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே அல்லது பெருமாளுடைய கருணையிலே ஒரு குறை கூற முடியுமோ என்று பிராட்டி சொன்ன போலவே இப்பராங்குஷ நாயகியும் அனுசந்தித்தமை முதலடியிலே நுட்பமாக விளங்கும். இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு இது என்னன்னாக்கா, பாகவத அபச்சாரம் என்னைக்குமே படவே கூடாது. அது நினைச்சாலே எல்லாமே அப்படிதான். நம்ம நினைக்கிறோம்னா அடுத்தது வார்த்தையில வரும், வார்த்தையில வந்ததுன்னா அது ஆக்ஷன்ஸ்ல வரும். சோ ஆக்ஷன்ல வருதுன்னா அதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் இருக்கு. அந்த 2 ஸ்டெப்பையும் தவிர்க்கணும் எப்படியாது, அப்பதான் ஆக்ஷன்ல வராது. எவ்வளவு அழகான அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் காமிச்சு கொடுக்குறா பாருங்க. இத்தனைக்கும் பராங்குஷ நாயகி ரொம்ப துவண்டு போய் எம்பெருமான் விஸ்லேஷத்துல எப்பதான் அவன் வரமாட்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் நம்மளுக்கு எல்லாம் காமிச்சு தரா இல்லையா? உள்ளுளாவி உலர்ந்தே போயிட்டா. என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே. இவளோட கண்ணீர் வர்சஸ் அவனோட திருப்பார்கடல். என கல்வி, என்னிடத்திலும் கூட உண்மையை மறைப்பவளான இப்பெண் பிள்ளை தான் அகப்படும்படி அவன் செய்த அந்த என கல்வி. இந்த கல்வி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் குழாத்திலேயே. திருத்தாயார்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாளாம் பெண் பிள்ளை. ஆனா என்கிட்ட கூட இப்படி மறைச்சிட்டாளேன்றதுக்கு அதனால அந்த இடத்துல என்ன கல்வி. தான் அகப்படும்படி அவன் செய்த வஞ்சகம் பலித்தபடி என்னென்னில் உள்ளாவி உயிரானது உலர்ந்து மிகவும் உலர்ந்து என வள்ளலே என்னுடைய பெருங்கொடையாளனே கண்ணனே கிருஷ்ணனே என்கிறாள். பின்னும் அதற்கு மேலே வெள்ளம் நீர். என்ன வெள்ள நீர் இங்க? திருப்பார்கடலிலே கிடந்தாய்னா கண் வளர்ந்த அருளினவனே என்னும் என்கிறாள் அப்படின்னு காமிக்கிறாள். இங்க என்ன சொல்றா? தன் மகளுடைய வருத்தங்களையும் அவன் தன் குணங்களாலே இவளை படியையும் தாய் சொல்லுகிறாள். உள்ளுலாவி உலர்ந்து பகவத்கீதையில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லும் போது அச்சேத்யோய மதாஹ்யோயம் அக்லேத்ய அச்சோய் ஏவச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அச்சோஷியனா என்ன சொல்ற? அச்சோஷியனா உலர்த்த முடியாதது என்று சொன்னதும் பழுதாயிற்று.
ஆந்தரமான மனசுக்கு அந்தரமான மனசுக்கு உள்ள என்ன இருக்கு? தாரகமா. இப்ப மனசு ஜீவிக்கணும்னா தாரகமா ஒரு ஆத்மா இருக்கணும் அதுக்குள்ள. அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா சருகாயிற்றும் இவளுக்கு. ஆனா அந்த நிலைமையிலும் விடா கற்பூர நிகரம் கற்பூர நிகரம் வாயிலிடுமா போலே என வள்ளலே கண்ணனே. அந்த நொடியில கூட அவ வருத்தம் பட்டிருந்தாலே கூட இவ வள்ளலே கண்ணனேன்னு தான் அவனை பத்தி, அவன் வரவே இல்லை, காட்சியும் தரல, ஒண்ணும் பண்ணல, ஆனாலும் அவனை வள்ளலே கண்ணனேன்னு பதறா அப்படின்னு சொல்றா. அவனுடைய ஔதாரியத்தையும் சௌலபியத்தையும் சொல்லி கத்துகிறாள் என்க அப்படின்னு சொல்றா. வஞ்சனைனாக்க இந்த இடத்துலயும் பெரிய பிராட்டியார் திருவடியோட ஒரு இது என்ன சொல்றா? பெரிய பிராட்டியார் திருவடி இடத்தில் ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே அப்படின்னு ரொம்ப அவளுக்கு ரொம்ப வல்லத்தனம் தான். என்னன்னா சொல்றா திருவடி கிட்ட, ஒரு மாதத்திற்கு மேல் நான் பிழைத்திருக்க மாட்டேன்னு போய் சொல்லிடு சக்கரவர்த்தி கிட்ட, சக்கரவர்த்தி திருமகன் கிட்டன்னு சொல்லிடுறா என்று சொல்லி அனுப்பினாள். அதை கேட்ட பெருமாள், ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசீதே க்ஷணாம் அப்படின்னாக்க ரொம்ப அழகா இது அசீதே க்ஷணம்னு, சீத்தை இல்லாம ஒரு க்ஷணமும் இருக்க மாட்டேன். இவர் என்ன சொல்றார்? குவளையன் கண்ணியான பிராட்டியை விட்டு ஒரு நொடி பொழுது கூட தரிக்க என்னால் முடியவில்லையே என்றாராம். அவ என்னடானா ஒரு மாசம் இருப்பேன்றா, இவ திருவடி இங்க சொன்னோடனே ஒரு க்ஷணம் கூட அடியனால இருக்க முடியாது. இங்கே அசீதே க்ஷணாம் என்று அடைமொழி கொடுத்து சொன்னமையாலே பிராட்டியின் கண்ணழகிலே பெருமாள் தோற்றவர். இது ரொம்ப அழகா சொல்லியிருப்பா பாருங்க. பிராட்டியின் கண்ணழகிலே பெருமாள் தோற்றவர் என்பது பெறப்படும். ஆகவே அவர் தோற்க வேண்டியது பிராப்தமாயிருக்க இப்பொழுது இவள் தோற்றி இருப்பது ஏதோ வஞ்சனையாக நடந்த காரியமே அன்றி ருஜுவாக நடந்தபடி அன்று என்கிறாள். ரொம்ப அழகா சொல்றா. இது நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல கூட எப்படி பிராட்டியோட கட்டாட்சத்துக்காக எம்பெருமான் மரமா கற்பக விருட்சமா நிக்கிறான் அப்படின்னு இது பண்றோம் இல்லையா? சோ ஒருத்தர் வின் பண்ணணும்னா இன்னொருத்தர் கொஞ்சம் தோக்கணும். அதுக்காக தோற்கிறதுன்றது அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. இப்ப பிராட்டியோட கண்ணழகுல பெருமாள் தோற்கணும்னா பெருமாள் இங்க இவகிட்ட தோக்கணும் இல்லையா? அப்பதான் பிராட்டி பெருமாள் அழகுல தோக்க முடியும். ஒருத்தர் சம்ஸ்லேஷிக்க விட்டு கொடுக்கறதுதான் அதுன்னு ரொம்ப அழகா சொல்றா. பிராட்டியின் கண்ணழகிலே பெருமாள் தோற்றவர் என்பதும் பெறப்படும். ஆகவே அவர் தோற்க வேண்டியது பிராப்தமா இருக்க இப்போது இவள் தோற்றி இருப்பது ஏதோ வஞ்சனையாக நடந்த காரியமே அன்றி ருஜுவாக நடந்தபடி அன்று என்கிறாள். அழகா இருக்கு இல்லையா ஸ்லோகங்கள்லாம். வஞ்சனை என்னும் கை தொழும் தன நெஞ்சம் தேவ நெறிதுயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உண்மை தஞ்சம் என்ன இவள் பட்டனவே. தஞ்சமா புகுந்துட்டாய்வ, நீ என்ன பண்ற? வஞ்சனை என்னும் எனக்கு தெரியாமலே என்னை அடிமைப்படுத்தி கொண்டவனே என்கிறாள். கை தொழும் அந்த நன்றிக்கு தோற்று என கை கூப்புகின்றாள். தனது நெஞ்சம் வேவனா வேகும்படிய சொல்லிட்டோம். ரொம்ப அப்படி உருகி போயிருக்கு இவளோட நெஞ்சம் ஆல்ரெடி. நெடிதுயிருக்கும் பெரு மூச்சரிக்கின்றாள். விரல் கஞ்சனை மிடுக்கான கம்சனை வஞ்சனை செய்தீர் கொன்றொழித்த பெருமானே உண்மை தஞ்சம் என்று புகழா பற்றி இவள் பட்டனவே. இவள் பட்ட பாடு என்னனே? கம்சனை உன்னால அழிக்க முடியாது, இவளை இவளை சம்ஸ்லேஷிக்க முடியலையான்னு தாயார் கேட்கிறா. உண்மை ஆசிரியமாக பற்றி இருக்கும் இவள் பிரதிகூலர் பட்ட பாட்டை படுவது தகுதியோ? பிரதிகூலர்னா எம்பெருமான் கிட்டையே போய் சேராதுவா, அனுகூலர்னா எப்பவுமே எம்பெருமான் கைங்கரியத்துல இருக்கிறவா. இங்க பராங்குஜ நாயகி எப்பவுமே எம்பெருமான் கைங்கரியமா இருக்கா. ஆனா எம்பெருமான் அவளை கம்சனை பாக்குற மாதிரி கூட பாக்கலன்ட்டா அவ தாயார். பிரதிகூலரை பாக்குற மாதிரி பண்றது என்ன காரியம் முன்னிடத்துலன்னு கேக்குறா. கீழே என கல்விதான் பட்ட வஞ்சனையே என்று தாய் சொன்ன வார்த்தையை கேட்டு பொறாத மகள் அவனுடைய வஞ்சனை நற்றமாக கொள்ள வேண்டி இருக்க குற்றமாக கொள்ளலாமோ என்கிறாள் என்ற கருத்தினால் தன் வாயிலே வஞ்சனை என்று சொல்லி தொழுகின்றாளாம். அவ சொல்லலாம், ஆனா திருத்தாயார் அவனை வஞ்சனைன்னு திட்டக்கூடாது. என்னன்னு பாருங்க. என்னை மடிமாங்காய் இட்டு பிடித்து வசப்படுத்தி கொண்ட பிரானாய்
இற்றே என்று உபகார ஸ்மிருதி பண்ணி அந்த உபகாரத்திற்கு தோற்று அஞ்சலி பண்ணுகின்றாள் என்க அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னாக்கா, இப்ப வந்து ஒரு திண்ணை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஆத்து வாசல்ல. அந்த திண்ணனா ஒரு பிளேஸ் டு சிட். அந்த நம்ம கட்டும் போது அந்த திண்ணைய, அந்த வீடு கட்டிருந்தோம்னா அந்த வீடு கட்டும் போது அந்த திண்ணை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக கட்டிப்போம். வீட்டு அழகா இருக்கணும், நம்மளே வந்து வெளியில வந்து உட்காந்துக்கணும், சும்மா குழந்தை எல்லாம் விளையாடலாம், வாட் எவர் மேபி த ரீசன். என்னைக்குமே நம்ம வெளியில நடந்து போறவா, வழிபோக்கெல்லாம் இருக்கா இல்லையா, அவ வந்து உட்காந்துப்பான்னு நான் கட்டி வைப்போம். அந்த மாதிரிலாம் இந்த காலத்துல பண்ற மாதிரி தெரியல. அதுலயும் 2-3 பாகவதர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவத உத்தமர்கள் வந்து உட்காந்துட்டா, ஆஹா இந்த மாதிரி இலப்பாரத்துக்கு இவன் வந்து நம்ம ஆத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்போம்னு மடிமாங்காயிட்டு எம்பெருமான் வந்து ஓகே ஒரு கணக்குல டிக் போட்டுக்கிறானா நம்ம கணக்குல. அந்த மாதிரி பராங்குஷ நாயகி அவ திருத்தாயார்கிட்ட சொல்றா, அவனை வஞ்சனேன்னு சொன்னாலும் நான் அடியன் தான் சொல்லணும், ஆனா அது அவன் பண்ண உபகாரம், எனக்கே தெரியாம உபகாரம் பண்ணிருக்கான் பாத்தியா, அதுக்கு வேணா அவனை வஞ்சனேன்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றா. அதுதான் அந்த மணிமாங்காயோட இது. அடுத்தது என்ன சொல்றா இங்க, அந்த உபகாரத்திற்கு தோற்று அஞ்சலி பண்ணுகின்றாள் என்க. முன்னமே உலர்ந்திருக்கிற நெஞ்சம் விரக வேம்படி, அந்த விரக ஜுரம் பார்த்தோம் இல்லையா, வேம்படி நெடுமூச்சிராய் நின்றாள். மிடுக்கை உடைய கம்சன் நினைத்த நினைவு அவனோடே போம்படி பண்ணி அவனை முடுக்கி உம்மை தோற்பிக்க நினைத்தவர்கள் நீர் தோற்பிக்கின்றனவராய் இருந்தீர். பிரதிகூலர்களிடத்திலே வெற்றி பெறுவதும் அனுகூலர்களிடத்திலே தோல்வி பெறுவதும் உமக்கு பிராப்தமாயிருக்க. பிரதிகூலர்களிடத்தில் வெற்றி பெறுவதும், கம்சன் மாதிரி பிரதிகூலர்கள் இடத்துல இவர் வின் பண்ணிடுறார் பெருமாள். அனுகூலர்களிடத்தில் தோல்வி பெறுவதும், எப்படி பிராட்டிக்காக போய் இவனே போய் பிராட்டியிடம் தோக்குறான் இல்லையா, அந்த மாதிரி அனுகூலர்களிடத்தில் தோல்வி பெறுவதும் உமக்கு பிராப்தமாய், பொன்னால இதெல்லாம் நீ ஒரு க்ஷணம் நொடி பொழுதுல பண்ணிடலாம், உமக்கு பிராப்தமாயிருக்க. இரண்டு இடத்திலும் வெற்றி உம்முடையதாகவே இருக்க தகுமோ, எல்லா இடத்துலயுமே இவரோட வெற்றி மட்டும் நடக்குமா அப்படின்னு கேக்குறான். உண்மையே தஞ்சமாக பற்றினவள் இப்பாடு படலாமோ என்கிறாள். இவள் பட்டனவே, இவள் படும் பாடுகளை சொல்ல புகுந்ததால் ஒரு பாரதத்துக்கு இவர் மகாபாரதமே முடிஞ்சிடுமா, இவ பாடு அவ்வளவு பாடா இருக்கான், மகாபாரதம் போல இவ பாடா இருக்கேன். என்ன சொல்றா, சம்சாரிகளை போலே உண்டியே உடையே உகந்தோடி பிரியும்படியாக வைத்தீர் அள்ளி. ஓடி 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 எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோமா பகல் பொழுது சம்சாரிகள், ராத்திரி பொழுது சேர்த்து வச்சதுல எல்லாம் என்னெல்லாம் ஐஸ்வர்யம் பண்ணலாம்னு யோசிக்கிறோமா, இவ்வளவுதான் பண்றோம் மொத்தத்துல. அவள மாதிரி பாடும் இவளுக்கு சொல்லல. நித்திய முக்தர்களை போலே நித்தியானுபவம் பண்ண வைத்தீரும் அல்லி. அவ நித்திய முக்தர்கள் மாதிரி இவளை வைக்கவும் இல்லை. எங்களை போலே தத்தசிய சதிருஷம் பவே, தத்தசிய சதிருஷம் பவேத்னா எப்பவுமே எம்பெருமான் கைங்கரியம். ஸ்வரூபானு சந்தானம் பண்ணி ஆறி இருக்க வைத்தீரும் அல்லி. உன்னோட தர்சனமே நீ கொடுக்க மாட்டேன்ற, அப்புறம் தானே ஸ்வரூபானு சந்தானம், ஒண்ணுமே அந்த மாதிரி வைக்க மாட்டேங்கிற. கம்சனை போலே முடிய செய்தீரும் அல்லே, கம்சனை அழிக்க, இவளை அழிக்கவும் மாட்டேன்ற நீ. என் வழி வாராதே உண்மையே தஞ்சமாக பற்றின இவளை எத்தனை பாடுபடுத்த வேண்டும் அப்படின்னு தாயார் கேட்கிறப்ப, தாயார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா இல்லையா. இந்த இடத்துல அந்த உண்மை தஞ்சம் என்று ஈட்டுல ரொம்ப அழகா, தஞ்சம் அல்லாதாரை தஞ்சம் என்றிருந்தால் சொல்லுமா போலே சொல்லுவதே. தஞ்சம் யாரெல்லாம் வேற யாரோலாம் தஞ்சம்னு போறாளே அவளை கூட இப்படி நீ பாடாப்படுத்த மாட்டேங்கிற. தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் என்னும் சர்வ ரக்ஷகனை காதுகரை சொல்லுமா போலே சொல்லுகிறாள் இரே மகள் தசையை பார்த்து அப்படின்னு. அவர்தான் எம்பெருமான் தான் சர்வமும், அவன் தான் சர்வ ரக்ஷகன்னு இருக்கா. ஆனா அவளை வந்து நீ இன்னும் பத்தவே இல்லையேன்னு ரொம்ப, இப்போ தன நெஞ்சம் தேவ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திருத்தாயாருக்குதான். திருத்தாயாரே பெரிய பிராட்டையாரா ஆயிட்டான்னு நினைக்கிறாங்க. அசோகவனத்துல பட்ட பாடு இந்த திருத்தாயார் படுறா. பட்ட போது எழுபோது அறியாள். இது என்னன்றத நாளைக்கு பார்த்துட்டு நிகமன பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.